அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்ட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட் தான். பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூஜிடிஆர்பியில் வந்து கேட்குற எல்லா சிலபஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் பேசிக் தான். அதனால் கொஞ்சம் சிஎஸ்ஆர் கேண்டிடேட் இதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக யூஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இல்லை டபிள்யூ ஈக்குவல் டு ஏஇசட் ப்ளஸ் பி டிவைட் பை சிஇசட் ப்ளஸ் டி. ஸோ இங்கே ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மாக பாருங்கன்னா ஏபிசிடி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா தென் இட் இஸ் என்ன ஒன்னா பேராபோலிக். எப்படி சார் பேராபோலிக்? இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் வச்சுப்போம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இது எப்போங்க பேராபோலிக்காக இருக்கும் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஜீரோ. அப்படின்னா நடத்தினா இது ரூட் வந்து யூனிக் ரூட்டாக இருக்கும், ஒரே ஒரு ரூட் தான். ஸோ ரூட் வந்து ரியல் அண்டு யூனிக்காக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ யூனிக் ரூட்னா அது என்ன டைப்பாக இருக்குது? பேராபோலிக் டைப்பாக இருக்குது. இப்போ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் எப்படி மைண்டில் நிறுத்தணும்னு. ஓகே, அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் பாயிண்டாக இருந்தால் இது பேராபோலிக் டைப். சப்போஸ் ஹைப்பர்போலிக் எலிப்டிக்காக இருந்தால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்த கொஸ்டினில் கீழே வரும் பாருங்கள். The bilinear transformation W equal to Z minus 1 divided by Z plus I maps imaginary axis onto என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இமேஜினரி ஆக்சிஸ்னா என்ன? எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஜீரோ, அதான் இமேஜினரி. இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். Z ஈக்குவல் டு ஐ. ஸோ அப்போ போடுங்க, இசட்டுக்கு பதிலாக W ஈக்குவல் டு ஐஒய் மைனஸ் 1 டிவைட் பை ஐஒய் பிளஸ் 1. இதுக்கு மாடலஸ் எடுங்க, என்ன நடக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1. வேல்யூ என்ன கிடைக்கும்? 1. அப்போ இமேஜினரி ஆக்சிஸ் வந்து யூனிட் டிஸ்க்கு மேப் பண்ணுது. இது வந்து யூனிட் சர்க்கிள். ஸோ பவுண்டரி மட்டும் இருக்குது, யூனிட் சர்க்கிளுக்கு மேப் கொடுக்குது. இப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஏ ஆப்ஷன். பார்த்தீங்களா, இவ்வளோ சிம்பிளாக யோசிக்கணும், இவ்வளோ தான் பண்ணணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இட் இசட் ஈக்குவல் டு ஐஒய், டபிள்யூ ஈக்குவல் இந்த ஃபார்மேட்டில் மாட் டபிள்யூ போட்டிங்கன்னா வேல்யூ வந்து யூனிட் சர்க்கிள். ஸோ அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் எம்சிக்யூஸை கையில் வச்சுக்கிட்டு தான் கிளாஸ் கவனிக்கணுமே. அடுத்து, இஃப் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரெசர்வ் த யூனிட் சர்க்கிளாக இருந்தால் தென் என்ன கண்டிஷன் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் டிஆர். அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு. W equal to AZ plus B divided by CZ plus D format வச்சுக்கோ. மாடலஸ் ஆஃப் W என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் டிவைடட் பை C ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் வருதுன்னு நம்ம வச்சுப்போம். இசட் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இப்படி நடக்குதுன்னு வச்சு. அப்போ இந்த அப்சல்யூட் டேர்ம்ஸ் சேமாக இருந்தால் தான் அப்சல்யூட் ஆஃப் A ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் D ஆகும், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் B ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் C ஆகும். ஈக்குவலாக இருந்தால் தான் வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். யூனிட் சர்க்கிளுக்கு ப்ரிசர்வ் பண்ணும். அப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, the cross ratios Z1, Z2, Z3, Z4 are invariant under bilinear transformation. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஆறுமுகம் புக் தான். லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்கேன் பாருங்க. The transformation W equal to I Z minus I divided by Z plus I maps upper plane to என்னவா இருக்கும்? அதுவுமே யூனிட் டிஸ்காக தான் இருக்கும். அப்பர் பிளேன்னா இமேஜினரி ஆக்சிஸ் தான். ஓகே, Z equal to I சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாடலஸ் ஆஃப் W பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். திருப்பி யூனிட் டிஸ்க் தான். லோயர் பிளேன் என்ன வரும்? கமெண்ட் பண்ணுங்க. If a bilinear transformation has two distinct points on then it is either elliptic or hyperbolic. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ரெண்டு டிஸ்டிங்க் பாயிண்ட் இருந்தால் அது ஒன்று ஹைப்பர்போலிக்காக இருக்கும், இல்லை எலிப்டிக்காக இருக்கும். அடுத்து, இமேஜ் ஆஃப் அ சர்க்கிள் அண்ட் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவா இருக்கும்? எய்தர் சர்க்குலர் லைனாக இருக்கும். கரெக்டுங்களா? இமேஜ் ஆஃப் எனி பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப்ஸ் சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரைட் லைன், சர்க்கிள் இன்ட்டு எய்தர் சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் இதுக்கு? சி ஆப்ஷன். நெக்ஸ்ட், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் W equal to 1 by Z மேப்ஸ் என்னவா இருக்கும் பாருங்க. சர்க்கிள்ஸ் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின் வந்து சர்க்கிள் த்ரூ த ஆரிஜினாக இருக்கும். அடுத்து லைன்ஸ் த்ரூ த ஆரிஜின் வந்து லைன்ஸ் த்ரூ த ஆரிஜினாக கன்வெர்ட் பண்ணும். இன்டீரியர் ஆஃப் யூனிட் சர்க்கிள் வந்து எக்ஸ்டீரியர் ஆஃப் யூனிட் சர்க்கிள் மேப் கொடுக்கும். ஆல் ஆஃப் தி அபவ். இதில் எவ்வளோ கீ பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ 10 சாப்டருக்கு ஃபார்முலா புக்லெட்டும் போட்டிருக்கேன், அதுவும் படிங்க, ரொம்ப முக்கியம் அது. ஓகே, அடுத்து, இஃப் W equal to AZ plus B divided by CZ plus D maps real axis onto itself. ரியல் ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸ்க்கே மேப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ரியல் எடுத்துக்கலாம். ஃபார் எனி சாய்ஸ் ஆஃப் ABCD ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இது வந்து ரியல் ஆக்சிஸை ரியல் ஆக்சிஸ்க்கு மேப் கொடுக்கும். அடுத்து, த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் W equal to Z equal to 1 I minus 1 0 1 இன்ஃபினிட்டிக்கு மேப் கொடுக்கணும். அப்போ 1 போட்டால் 0 வர மேப் எதுன்னு பார்க்கணும். 1 போட்டால் 0 எது வருது பாருங்க. ஸோ இது வரும், இது வரும். 1 போட்டால் 0, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் I போட்டோம்னா 1 வரணும். எது I போட்டால் 1 வரும்னு செக் பண்ணுங்க. ஸோ I போட்டோம்னா உங்களுக்கு 1 வரணும். ஸோ 1 போட்டால் 0, I போட்டால் வேல்யூ என்ன கிடைக்கணும்? 1. I போட்டால் 1 வரணும். ஸோ எந்த ஆப்ஷன்? I minus 1 divided by I plus 1. ஸோ மாடலஸ் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus 1. அப்போ ஆன்சர் வந்து 1 வருது. ஸோ இந்த வேல்யூ வந்து I டேரெக்டாகவே மாடலஸ் போடக்கூடாது, சாரி மாடலஸ் போடாமல் டேரெக்டாக I சப்ஸ்டியூட் பண்ணால் 1 வருதான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள்.
இதில் வராது. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் ஐ சப்ஸ்டிட் பண்ணுறச்ச உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். பட் 1 வர கேஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மைனஸ் 1 பை ஐ ப்ளஸ் 1 வரும். காஞ்சுகேட் ஷேட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 1 வந்துடும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு த மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூனிக்லி டிட்டர்மைன்ட் பை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் கான்ஸ்டன்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். Z1, Z2, Z3க்கு மட்டும் தான் நம்ம வெரி பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இஃப் W ஈக்குவல் டு AZ ப்ளஸ் B டிவைட் பை CZ ப்ளஸ் D AD மைனஸ் BC வந்து 1 டிட்டர்மெண்ட் 1 அர்த்தம். செட் ஆஃப் A வந்து 1 அப்போ ஸ்பெஷல் லீனியர் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஆர்டர் 2 அப்போ எஸ்எல்என் ஆஃப் ஓஆர் பை 2 மேட்ரிசஸ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் 1 வர மாதிரி இருக்கிற இது வந்து ஸ்பெஷல் லீனியர் குரூப்னு சொல்லுவோம். இது வந்து இதுக்கு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய MCQs அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நிறைய கொஷின்ஸை புதுசாக கற்றுக்குங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.